வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய தேசிய இயக்கத்தில் இந்திய தேசிய காங்கிரஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி உருவாச்சு, எங்கே உருவாச்சு, எந்த வருஷம், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலேயை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜியை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இது நம்ம 2வது பர்சன் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல கோபாலகிருஷ்ண கோகலே பற்றி பார்த்துருப்போம் இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜியை பற்றி பார்க்க போகிறோம். இவர் எப்போ பிறந்திருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1825 செப்டம்பர் 4 பிறக்கிறாரு. எங்கே பிறக்கிறார் அப்படின்னா பம்பாயில் பிறக்கிறாரு. நம்ம இப்போ பாம்பேன்னு சொல்கிறோம். எப்போ பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1825 செப்டம்பர் 4 பம்பாயில் பிறக்கிறாரு. இவர் என்னதான் இந்தியாவில் பிறந்திருந்தாலும் அதிகமாக எங்கே வாழ்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்தில் தான் வாழ்ந்திருப்பார். இவர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் முதும்பெரும் மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் முதும்பெரும் மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான கோடு, மறந்துடவே கூடாது. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூட. ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி தான். இந்தியாவின் முதும்பெரும் மனிதர் அப்படி இல்லைன்னா முதும்பெரும் கிழவர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி தான். இந்த ஒரு வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை, இந்தியாவின் முதும்பெரும் மனிதர் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் மொத்தம் 3 INC மாநாடுகளுக்கு தலைமை தாங்கி இருப்பாரு. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1886, 1893, 1906 இந்த 3 INC செக்ஷனுக்கும் யார் தலைவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி தான் தலைமை தாங்கி இருப்பாரு. இந்த INC செக்ஷன்லாம் எங்கெங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1886 கல்கத்தா, 1886 கல்கத்தா, 1893 லாகூர். அடுத்து பாத்தீங்கன்னா 1906 இது வந்து கல்கத்தா. இதுல பாத்தீங்கன்னா இந்த 6 முடியுது இல்லையா கடைசியில் 1886, 1906 இது ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா கல்கத்தா. அதனால இந்த 6 வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. ரெண்டும் 6 முடிஞ்சா கல்கத்தா. 1893 மட்டும் லாகூரில் நடந்திருக்கும். இந்த 3 மாநாட்டுக்கும் யார் தலைமை ஏற்றிருப்பாங்க அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி தான் தலைமை ஏற்றிருப்பாரு. இந்த 1906 கல்கத்தாவில் நடந்த மாநாட்டில் தான் சுயராஜ்யம் என்ற வார்த்தை முதலாக பயன்படுத்தப்பட்டுச்சு. சரிங்களா. முதலாக பயன்படுத்தப்பட்டது. முதலா பயன்படுத்தப்பட்டுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா அமைப்பு, அவர் என்னென்ன அமைப்புலாம் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்திய சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வருஷம் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா 1865 இந்திய சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிழக்கிந்திய சங்கம் அப்படிங்கிற அமைப்பை 1866 அடுத்தடுத்த வருஷத்துல ஆரம்பிக்கிறாரு. 1865 இந்திய சங்கம், 1866 கிழக்கிந்திய சங்கம் அப்படின்ற அமைப்புகளை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கோட்பாடு ஒண்ணு வெளியிடுறாரு. என்ன கோட்பாடு அப்படின்னா ட்ரைன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வறுமை கோட்பாடு, சுரண்டல் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. 1867 சுரண்டல் கோட்பாடு அப்படிங்கிற ஒண்ண வந்து வெளியிடுறாரு. தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சுரண்டல். தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சுரண்டல் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து ட்ரைன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம வந்து பிரிட்டிஷ்காரங்க தானே ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. இங்க வந்து வறுமையா இருக்கும் போதும் அவங்க மட்டும் நல்லா செழிப்பா இருந்திருப்பாங்க. அதாவது வறுமையே இல்லாம நல்லா மகிழ்ச்சியா வாழ்ந்திருப்பாங்க. அதனாலதான் இந்த ட்ரைன் தியரி அப்படின்ற ஒண்ணு சொல்லியிருப்பாரு, சுரண்டல் கோட்பாடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆங்கிலேயர்கள் நம்ம கிட்ட கடைபிடிச்ச கோட்பாடு என்ன அப்படின்னா சுரண்டல் கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு தாதாபாய் நவ்ரோஜி சொல்லியிருப்பாரு. 3 பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வருஷம் 1865 இந்திய சங்கம், 1866 கிழக்கிந்திய சங்கம், 1867 ட்ரைன் தியரி சுரண்டல் கோட்பாடு. சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா 1820 தலா வருமானத்தை முதல்ல இந்தியாவில் கணக்கிட்டது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா
தாதாபாய் நவரோஜி தான். எவ்வளவு கணக்கிடுறாரு அப்படின்னா தலா வருமானம் வந்து ஒரு நபருக்கு 20 ரூபாய் அப்படின்னு கணக்கிடுறாரு. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின். இது தலா வருமானம் வந்து ஒரு நபருக்கு எவ்வளவு அப்படின்னு கணக்கிட்டார் அப்படின்னா 20 ரூபாய் அப்படின்னு சொல்லி கணக்கிட்டாரு. எப்போ வந்து தலா வருமானத்தை கணக்கிட்டார் அப்படின்னா 1870. இப்ப இதுல பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின் இருக்கு. எந்த வருஷம் தாதாபாய் நவரோஜி தலா வருமானத்தை கணக்கிட்டார் அப்படின்னா 1870. தலா வருமானத்தை கணக்கிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா தாதாபாய் நவரோஜி. எவ்வளவு வந்து எத்தனை ரூபாய் வந்து தலா வருமானமா கணக்கிட்டார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ரூபாய் 20. சரிங்களா, 3 கொஸ்டின் இருக்கு இதுலயே, கரெக்டா பாத்துக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா 1892 பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் பொதுமக்கள் அவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய உறுப்பினர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா தாதாபாய் நவரோஜி தான். 1892 பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் பொதுமக்கள் அவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய உறுப்பினர் யார் அப்படின்னா தாதாபாய் நவரோஜி. 1870 அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது தலா வருமானம் ஞாபகம் வந்துடணும். சரிங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா அவருடைய பத்திரிகைகள், முக்கியமான பத்திரிகை வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியாவின் குரல். இந்தியாவின் குரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா இந்த வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது காங்கிரஸால அங்கீகரிக்கப்பட்ட முதல் பத்திரிகை. காங்கிரஸால் அங்கீகரிக்கப்பட்ட முதல் பத்திரிகை. சரிங்களா, காங்கிரஸால் அங்கீகரிக்கப்பட்ட முதல் பத்திரிகை எது அப்படின்னா இந்த வாய்ஸ் ஆஃப் இந்தியா தான். இந்தியாவின் குரல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாத்தீங்கன்னா ராஷ்டிரகோப்தர் அப்படின்ற ஒரு பத்திரிகையை வெளியிடுறாரு. இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உண்மை விளம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ராஷ்டிரகோப்தர் அப்படின்னா உண்மை விளம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான பொருள் ராஷ்டிரகோப்தர் அப்படின்னா உண்மை விளம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து 1901 பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. வறுமையும் பிரிட்டிஷின் ஒவ்வாத ஆட்சியும் இந்திய ஆட்சியும் அப்படின்னு சொல்லுவாங்க. வறுமையும் பிரிட்டிஷின் ஒவ்வாத இந்திய ஆட்சியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இங்கிலீஷ்லயும் பார்த்து வச்சுக்கணும். இதுவுமே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். தாதாபாய் நவரோஜியுடைய நூல் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. வறுமையும் பிரிட்டிஷின் ஒவ்வாத இந்திய ஆட்சியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இறப்பு. தாதாபாய் நவரோஜி எப்ப இறக்குறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 1917 இறக்குறாரு. குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தாதாபாய் நவரோஜினுடைய முக்கிய சீடர். சரிங்களா, முக்கிய சீடர் யாரு அப்படின்னா ஃபெரோஸ் ஷா மேத்தா தான் தாதாபாய் நவரோஜினுடைய முக்கிய சீடரா இருந்திருப்பார். இதுவே ஒரு முக்கியமான கேள்விதான். தாதாபாய் நவரோஜியின் முக்கிய சீடர் யாரு அப்படின்னா தாதாபாய் ஃபெரோஸ் ஷா மேத்தா. சரிங்களா, இப்ப நம்ம இந்த வீடியோல யாரை பத்தி பார்த்திருக்கோம் அப்படின்னா தாதாபாய் நவரோஜியை பத்தி பார்த்திருக்கோம். எப்ப பிறக்கிறாரு அப்படின்னா 1825 செப்டம்பர் 4 பிறக்கிறாரு. எங்க அப்படின்னா பம்பாயில பிறக்கிறாரு. மொத்தம் 3 INC மாநாட்டுக்கு தலைமை எடுத்திருப்பாரு. எது அப்படின்னா 1886 கல்கத்தா மாநாடு, 1893 லாகூர் மாநாடு, 1906 கல்கத்தா மாநாடு. சரிங்களா, இந்த 1906 கல்கத்தா மாநாட்டுல முதல்ல சுயராஜ்யம் அப்படின்ற ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்துறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 அமைப்பு ஆரம்பிக்கிறார். 1865 இந்திய சங்கம், 1866 கிழக்கிந்திய சங்கம் அப்படின்ற அமைப்பு ஆரம்பிக்கிறாரு. 1867 பிரைன் தியரி அப்படின்ற ஒண்ணு வந்து அறிமுகப்படுத்துறாரு. சுரண்டல் கோட்பாடை வந்து அறிமுகப்படுத்துறாரு. சரிங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1870 தலா வருமானத்தை கணக்கிடுறாரு. ஒரு நபருக்கான தலா வருமானம் எவ்வளவு அப்படின்னு சொன்னா ரூபாய் 20 அப்படின்னு சொல்லி கணக்கிடுறாரு. அதுக்கப்புறம் 1892 பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் பொதுமக்கள் அவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார் அப்படின்னா தாதாபாய் நவரோஜி தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய 2 முக்கியமான பத்திரிகை வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியாவின் குரல். இது வந்து காங்கிரஸால அங்கீகரிக்கப்பட்ட முதல் பத்திரிகை. காங்கிரஸ் கட்சியால அங்கீகரிக்கப்பட்ட முதல் பத்திரிகை எது அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் இந்தியா. அடுத்து ராஷ்டிரகோப்தர் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா உண்மை விளம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 அவருடைய பத்திரிகைகள். அடுத்து அவருடைய நூல் புக்கு 1901 பிரிட்டிஷ் அண்ட் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. வறுமையும் பிரிட்டிஷின் ஒவ்வாத இந்திய ஆட்சியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எப்ப இறக்குறாரு அப்படின்னா 1917 இறக்குறாரு.
குறிப்பு என்ன அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜியோட முக்கியமான சீடர் யார் அப்படின்னா ஃபெரோஸ் ஷா மேத்தா. இதுதான் தாதாபாய் நவ்ரோஜியை பற்றி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிம்பிளாக பார்க்கணும்னா இவ்வளோதான். இதை தாண்டி வேணும்னா புக்கில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த பர்சனை பற்றி அடுத்து 3வது யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.